தந்தை மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, நியாயாதிபதிகள் நூலின் 9ஆம் அதிகாரம் 40வது வசனம். அபிமெலேக்கு அவனை துரத்த அவனுக்கு முன்பாக ஓடிப்போனான். பட்டணம் வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அபிமெலேக்கு அருமாவிலே இருந்தபோது மறுநாளிலே ஜனங்கள் வயலுக்கு வெளியிலே போனார்கள். அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர்களை 3 படைகளாக பிரித்து பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதைக் கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டி முடித்தான். அபிமெலேக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒளிமுக வாசலிலே நின்றார்கள். மற்ற 2 படைகளோ வெளியில் இருந்து யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு உலகம் ஒரு பெரிய போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறது. உலக யுத்தம். ஒரு நாடு தன்னுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும், தான் செய்த தவறுகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாடு இன்றைக்கு தன்னுடைய பெயரையும் புகழையும் நிலைநாட்ட வேண்டும், தன்னுடைய தவறுகளை மறைக்க வேண்டும் என்று சொல்லி பல வதந்திகள் மூலமாக மக்களுடைய அமைதிக்கு விரோதமாக மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரங்களை சிதைக்கும் வகையில் போரை தூண்டிவிட்டு பல இனங்களையும் கட்டிடங்களையும் உயிர்களையும் அழிக்கின்ற ஒரு நிலை. ஆகவே இன்றைக்கு நாம் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அபிமெலேக்கு ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய வழியிலே எவனும் முன்னே வரக்கூடாது, கடவுள் அவனோடு இருக்கிறார், நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன இஸ்ரவேல் கடவுள், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன இஸ்ரவேலின் கடவுள் இந்த அபிமெலேக்கை கைவிடாது பாதுகாக்கிறவராக அவர் இருக்கிறார். அவர் வயலுக்கு வெளியிலே போகும்போது அந்த மக்கள் போகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்ட போது அபிமெலேக்கு அவர்களை பட்டணத்திலிருந்து வருகிறதைக் கண்டு அவர்கள் மேல் விழுந்து அவர்களை வெட்டி போட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தன்னுடைய பெயரையும் தன்னுடைய தவறையும் மறைப்பதற்காகவே உலகத்தில் பல்வேறு விதமான புதிய திட்டங்களையும் புதிய போர் சூழல்களையும் வன்முறைகளையும் உலக அதிகாரிகள் தலைவர்கள் மூட்டி விடுகிறார்கள், அதை தூண்டி விடுகிறார்கள். ஆனால் அன்பின் இறை மக்களே, நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அன்பு, உன்னை போல பிறனையும் நேசி, அவனிடத்திலே அன்பு வைத்து அவனை உன்னுடைய அடைக்கலத்திலே சேர்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார். இன்றைக்கு இந்த அருமையான நிகழ்வில் பார்க்கும்போது அவர்கள் அனைவரும் ஒளிமுக வாசலிலே வெளியிலிருந்து யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள். காரணம் என்ன? கடவுளுடைய சித்தம் ஒரு மனிதனை அழிப்பதல்ல. இயேசுவானவர் சொன்னார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். நான் இன்றைக்கு இந்த ஆடுகளுக்கு மெய்ப்பனாக இருக்கிறேன். என்னுடைய ஆடுகள் நல்ல மேய்ச்சலிலே கொண்டு போய் நிறுத்துவேன். அவர்களுடைய உயிருக்கு எந்த சேதமும் எந்த அழிவும் வராதபடி நான் பாதுகாப்பேன் என்று இஸ்ரவேலின் கடவுளின் தேவனாகிய குமாரன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்றைக்கும் கூட என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகமயமான பல்வேறு விதமான பிரச்சனைகளில் போய்கொண்டிருக்கிறது. எப்சன் ஃபைல் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு பொல்லாத காரியம், சிறு பிள்ளைகளை கடத்தி சென்று டெல்லியிலும் மும்பையிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மாபெரும் அந்த ஸ்கேம், அது சிறு பிள்ளைகளை கடத்தி கொண்டு இளம் வயது பிள்ளைகளை படித்து கொண்டு வயதான முதியவர்களுக்கு ஏற்றபடி அனுபவிக்க அது வழங்கப்படுகிறது. இதனை மறைப்பதற்கு, இந்த ஃபைல் வெளியிலே வந்தவுடனே இதனை மறைப்பதற்கு அந்த அமெரிக்காவினுடைய அதிபர் இன்றைக்கு இந்த போரை என்ன செய்கிறார்? மூட்டிவிட்டு உலகத்தையே அமைதி இல்லாதபடி சமாதான சீர்குலைப்பாக்கி இந்த உலகத்தை சீரழிவுக்குள்ளாக நடத்துகிறார். எப்பொழுதும் பயம், எங்கு சென்றாலும் பயம். இன்னொரு வகையில் பார்க்கும்போது ஒருவருடைய பணத்தை ஒருவருடைய வங்கி கணக்கிலிருந்து இன்னொருவர் திருடுகின்ற நிலை, ஸ்கேம், அந்த நிலையிலும் பார்க்கிறோம்.
ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு செய்கின்ற இந்த தவறுகள் தான் இந்த நாட்டினுடைய அமைதிக்கும் சீர்குலைவுக்கும் வன்முறைக்கும் அழிவுக்கும் காரணமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது அவர் சொல்கிறார், நான் அமைதியை கொடுக்க வந்தேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்க வந்தேன். இன்றைக்கு இந்த அபிமெலேக்கினுடைய போர் ஒருவேளை மனித நேயத்தோடு பார்க்கும்போது அது மனித நேயத்துக்கு விரோதமானது. மக்களுடைய உயிரை கொலை செய்ய வகை தேடுகிற அந்த போர் தேவையற்றது. இன்றைக்கு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக போர் சூழல். 2 நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்திலும் கூட மக்களை கவனச்சிதறலுக்கு கவனத்தை மாற்றும்படி 3 மசோதாக்களை பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்ற பெயரிலே 3 விதமான மசோதாக்களை கொண்டு வந்து அங்கே உள்ளே புகுத்துகிறார்கள். எப்படி இவர்கள் யாரும் வரமாட்டார்கள், இதற்கு எதிராக குரல் கொடுக்க ஆனால் ஆண்டவர் இந்த தேசத்தின் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த நாடாளுமன்ற எம்பிக்கள் அனைவரும் கடந்து சென்று அந்த 3 மசோதாக்களுக்கு விரோதமாக கருத்துக்களை எடுத்து வைத்து அது எவ்வளவு பெரிய அழிவான கேவலமான இழிவான செயல் என்பதை உணர்த்தினார்கள். இன்றைக்கு அந்த 3 மசோதாக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆகவே அன்பான இறை மக்களே, நாம் ஒருவருக்கு விரோதமாக நாம் ஒரு தீய செயலை தூண்டிவிடுகிறோம், செய்திகளை பரப்புகிறோம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல எண்ணத்தோடு அல்ல. இந்த திருச்சபைக்காக நான் உயிரை கொடுக்கிறேன் என்பதற்கு அல்ல. ஆனால் அது இந்த உலகத்தில் நம்முடைய பெயரை நல்லவன் போல காட்டுவதற்காக, எனக்கு அவன் வாங்கின பணம் போல எனக்கும் ஒரு பகுதி பணம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த பண ஆசை நிமித்தமாக. ஆகவே இன்றைக்கு அந்த பண ஆசையே எல்லாமே பாவத்திற்கும் வேராய் இருக்கிறது. அந்த வேரை அழிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரத்திலே தன்னை உயிராக கொடுத்தார். இன்றைக்கு அந்த சிந்தனையோடு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரை நோக்கி செபிக்கலாம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் தகுதியுள்ளவர்கள் என்பதை உணர்ந்துதான் இந்த உலகத்தில் எங்களை கொடுத்தீர், உலகத்தை கையில் கொடுத்தீர், பராமரிக்க, பாதுகாக்க, அன்பு செலுத்த. இன்றைக்கு உமக்கு விரோதமான தீய செயல்களில் ஈடுபடுகிற இந்த வன்முறைகள், கலவரங்கள், பொல்லாத ஆள் மாறாட்டங்கள், ஆள்கடத்தல்கள் இவற்றிலிருந்து எங்கள் தேசத்தை பாதுகாத்தருளும். தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்தருளும். சிறு பிள்ளைகள் என்று கூட பாராதபடி ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை தவறாய் பயன்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, கொடூர குற்றத்துக்கு ஆளாக்குற அந்த பிள்ளைகளை, அந்த மனிதருடைய இருதயங்களை நீர் மாற்றும். அதிவிரைவில்